நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை கேட்டு இந்த ஃபேக் ஐடிஸ் ஜோக்கர்ஸ் ஃபார்ட்டர்ஸ்லாம் வந்து கதற போகிறாங்க. என்னடா அது சுவாமிக்கு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம வீக்கா ஃபேன் ஒருத்தவங்க, இதை நான் வந்து நல்லாவே சொல்கிறேன், வீக்கா ஃபேன் இவங்க வந்து ஹியூஜ் வீக்கா ஃபேன். ஸோ லேட்டாக வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொவோக் அவார்டில் அவங்க கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. சுவாமியை நேரில் பார்த்துருக்காங்க. சுவாமி கூட செல்ஃபி எடுத்திருக்காங்க. சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வாங்கின அவார்டை இவங்க கிட்ட கொடுத்து இவங்க சந்தோஷப்படுறத சுவாமியும் பார்த்து ரசிச்சிருக்காரு. ஸோ அந்த அவார்டோடையுமே வந்து இந்த வீக்கா ஃபேன் வந்து பிக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. சுவாமி கூட இருக்கிற பிக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு ஹியூஜ் வீக்கா ஃபேன் அண்ட் சுவாமி வந்து என்னோட ஒன் ஆஃப் த க்ரஷ் மெட்டீரியலும் கூட தான். ஸோ இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் அவரை பார்த்தது அண்ட் அவர் என்கிட்ட இந்த அவார்டை கொடுத்தது அதெல்லாம் வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு மெமரபிளான மொமெண்ட். இதை வந்து நான் லேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சுவாமி பண்ண இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஃபேன்கிட்ட நல்லா பேசினதாக இருக்கட்டும், ஃபேன்கிட்ட அவார்டை கொடுத்து சந்தோஷப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ இது ஒரு சின்ன விஷயம்னாலும் நமக்கு இப்போ இது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ ஹாப்பியாக இருங்க எல்லோரும்.